வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எம்மியான கத்திரிக்காய் தொக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேன் ஹீட் ஆனதும் கருப்பு எள்ளு ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே கடலை ஆட் செஞ்சுருக்கேன், வேர்க்கடலை. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கூடவே மல்லியும் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 2 கிராம்பு இடித்து ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் கத்திரிக்காய். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். நான் கல் உப்பு ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் சால்ட் ஆட் செஞ்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். இதையும் கலந்து நல்லா கொஞ்சம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் செஞ்சுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கத்திரிக்காய் ஆட் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் 250 அப்லோட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைசஸ், பிரியாணி ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் நம்ம பிளேட் மூடி வேக வச்சுக்கலாம். இப்போது அதுக்குள்ளே பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சரில் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், புளி கரைச்சல் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளி கரைச்சல் கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம். அது கூட நம்ம இப்போது மிக்சரில் அரைச்ச பவுடரும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் கலந்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய். நீங்கள் இது தயிர் சாதத்து கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதத்து கூடயும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.